வணக்கம் நண்பர்களே. மார்ச் மாசம் வந்துருச்சு. உங்க தோட்டத்துல நிறைய பூக்கள் பூக்கணும், காய்கறிகள் கொத்து கொத்தா காய்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆனா என்ன செஞ்சாலும் செடி சரியா வளர மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. மார்ச் மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வேலைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வேலைய நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க முழு தோட்டத்தோட தலைவிதியே மாறிடும். உங்க செடிகள் முன்னை விட வேகமா ஆரோக்கியமா வளரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மார்ச் மாசம் தோட்டக்கலைக்கு ஏன்டி இவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும். இது குளிர்காலம் முடிஞ்சு கடுமையான கோடை காலம் ஆரம்பிக்க போற நேரம். இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம செடிகளை அடுத்த சீசனுக்கு தயார் செய்யணும். குளிர்காலத்துல ஓய்வுல இருந்த செடிகளை தட்டி எழுப்பி வரப்போற கோடை கால வெப்பத்தை தாங்கறதுக்கு தேவையான முழு சக்தியையும் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இத சரியா செஞ்சா கோடை முழுசும் உங்க தோட்டம் செழிப்பா இருக்கும். அப்போ அந்த ஒரே ஒரு வேலை என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மறுசீரமைப்பு. ஆமாங்க, உங்க முழு தோட்டத்தையும் மறுசீரமைப்பு செய்ய போறோம். இதுல பல சின்ன சின்ன வேலைகள் அடங்கி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது அது உங்க தோட்டத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதுதான் நாம செய்ய போற முதல் மற்றும் மிக முக்கியமான படி. உங்க தோட்டத்தை ஒரு புதிய தொடக்கத்துக்கு தயார் செய்யறது. இந்த மறுசீரமைப்போட முதல் படி சுத்தம் செய்தல். உங்க தோட்டத்துல தொட்டிகள்ல இருக்கிற தேவையில்லாத களை செடிகள், காய்ந்த இலைகள், குச்சிகள் எல்லாத்தையும் முழுசா அப்புறப்படுத்தணும். ஏன்னா இந்த குப்பைகள் பூச்சிகள் உருவாகிறதுக்கும் நோய்கள் பரவுறதுக்கும் ஒரு காரணமாக அமையும். அது மட்டும் இல்லாம நம்ம செடிகளுக்கு கொடுக்கிற சத்துக்களை இந்த களை செடிகள் உறிஞ்சிடும். அதனால முதல் வேலையா உங்க தோட்டத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்க தொட்டிகள்ல இருக்கிற மண்ணோட தன்மைய சோதிக்கணும். மண்ணை தொட்டு பாருங்க. ரொம்ப இறுக்கமா பாறை மாதிரி இருக்கா, இல்ல ரொம்ப களிமண் மாதிரி பிசுபிசுன்னு இருக்கா? மண்ணோட நிறம் எப்படி இருக்கு? இந்த விஷயங்களை வச்சு உங்க மண்ணுல சத்துக்கள் குறைவா இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு நம்மால கணிக்க முடியும். மண்ணோட ஆரோக்கியம்தான் செடியோட ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவாத்து செய்தல், அதாவது ப்ரூனிங். மார்ச் மாசம் கவாத்து செய்யறதுக்கு சரியான நேரம். செடிகள்ல இருக்கிற காய்ந்த, பழுத்த, நோய் தாக்கிய கிளைகளை வெட்டி விடணும். அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியா வளர்ந்திருக்கிற கிளைகளையும் நீக்கலாம். இப்படி செய்யும்போது செடிக்கு நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும். செடி தன்னோட சக்தியை புதிய துளிர்கள், பூக்கள் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தும். கவாத்து செய்யறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு மென்மையான கவாத்து, இன்னொன்னு கடினமான கவாத்து. துளசி, புதினா மாதிரியான செடிகளுக்கு நுனிக்கிளைகளை மட்டும் கிள்ளி விட்டா போதும். இது மென்மையான கவாத்து. ஆனா ரோஜா, செம்பருத்தி, மல்லிகை போன்ற பூச்செடிகளுக்கு கொஞ்சம் ஆழமா, அதாவது கடினமான கவாத்து செய்யணும். இப்படி செய்யும் போதுதான் புதிய கிளைகள் வேகமா வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். உங்க செடியோட வகைய பொறுத்து கவாத்து செய்யுங்க. இப்போ நம்ம தோட்டத்துல இருக்கிற எல்லா தொட்டிகள்லயும் மண்ணை நல்லா கிளறி விடணும். ஒரு சின்ன கருவி வச்சு செடியோட வேர்கள் பாதிக்கப்படாத மாதிரி தொட்டியோட ஓரங்கள்ல மண்ணை நல்லா கிளறி விடுங்க. இப்படி செய்யும்போது இறுக்கமா இருக்கிற மண் இளகி வேர்களுக்கு நல்லா காற்றோட்டம் கிடைக்கும். நாம ஊத்துற தண்ணி, கொடுக்கிற உரம் எல்லாமே சுலபமா வேர்களுக்கு போய் சேரும். இது வேர் வளர்ச்சியை தூண்டும். மண்ணை கிளறி விட்டதுக்கு அப்புறம் அந்த தொட்டிகளை ஒரு 2 நாள் வெயில்ல காய விடுறது ரொம்ப நல்லது. இப்படி செய்யும்போது மண்ணுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகள், கெட்ட பாக்டீரியாக்கள், பூச்சிகளோட முட்டைகள் எல்லாம் அழிஞ்சிடும். இது ஒரு இயற்கையான ஸ்டெரிலைசேஷன் மாதிரி. உங்க மண் நோய் தொற்று இல்லாம ஆரோக்கியமா மாறுறதுக்கு இது ஒரு முக்கியமான படி. இப்போ நம்ம மண்ணுக்கு சத்துக்களை சேர்க்க போறோம். முதல் அடுக்கா மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை சேர்க்கணும். இதுதான் செடிகளுக்கு தேவையான அடிப்படை சத்துக்களை கொடுக்கும். உங்க தொட்டியோட அளவை பொறுத்து 1 to 2 கைப்பிடி அளவு உரத்தை மண்ணோட மேற்புறத்துல போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது மண்ணை வளப்படுத்துறதோட மண்ணோட கட்டமைப்பையும் மேம்படுத்தும். உங்க வீட்ல நீங்களே தயாரிச்ச காய்கறி கழிவு உரம், அதாவது கம்போஸ்ட் இருந்தா அதை விட சிறந்தது எதுவுமே இல்ல. தொழு உரத்தோட சேர்த்து ஒரு கைப்பிடி கம்போஸ்டையும் மண்ணுல கலக்கலாம். கம்போஸ்ட்ல செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான நுண்ணூட்டச் சத்துக்களும் இருக்கு. இது மண்ணுல நன்மை செய்யற நுண்ணுயிர்களை பெருக்கி
மண்ணை உயிருள்ளதா மாத்தும். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் உரம் மாதிரி வேலை செய்யும். உங்க தோட்டத்துல பூக்கள் நிறைய பூக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் எலும்புத் தூள், அதாவது ஃபோன் மீல். இதுல பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கு. இந்த பாஸ்பரஸ் தான் செடிகள்ல பூக்கள் பூக்கிறதையும் காய்கள் பிடிக்கிறதையும் ஊக்குவிக்கும். ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு ஸ்பூன் அளவு எலும்புத் தூள் சேர்த்தா போதும். இது பூச்செடிகளுக்கு ஒரு வரம் மாதிரி. அடுத்ததா நம்ம தோட்டத்தோட பாதுகாவலனான வேப்பம் புண்ணாக்கை சேர்க்கணும். இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி. ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கை மண்ணுல கலக்கும்போது அது வேர்ப்புழு நூற்புழு தாக்குதல்ல இருந்து செடிகளை காப்பாத்தும். வேர் சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கும். இது செடிகளுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். பொட்டாசியம் சத்து செடிகளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப முக்கியம். இதுக்கு நாம மர சாம்பலை பயன்படுத்தலாம். அடுப்பு எரிச்ச சாம்பல் இருந்தா அதை ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு ஸ்பூன் அளவு போடலாம். இது பழம் மற்றும் காய்கறி செடிகளுக்கு ரொம்ப நல்லது. சாம்பல் இல்லைன்னா வாழைப்பழம் தோலை காய வச்சு பொடி செஞ்சும் பயன்படுத்தலாம். இப்போ நாம சொன்ன எல்லா உரங்களையும், அதாவது தொழு உரம், கம்போஸ்ட், எலும்புத்தூள், வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல், இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து தொட்டியில இருக்கிற மண்ணோட நல்லா கலக்கணும். செடியோட தண்டு பகுதிக்கு பக்கத்துல இல்லாம தொட்டியோட ஓரங்கள்ல போட்டு கிளறி விடுறது நல்லது. இதுதான் உங்க செடிகளுக்கான அடுத்த சில மாதங்களுக்கான முழுமையான உணவு. சில சமயம் நம்ம செடிகள் எவ்வளவு உரம் போட்டாலும் வளராது. அதுக்கு காரணம் அதோட வேர்கள் தொட்டி முழுக்க வளர்ந்து இடமில்லாம சுருண்டு போயிருக்கும். இதை ரூட் பவுண்ட்னு சொல்லுவாங்க. தொட்டியோட வடிகால் துவாரம் வழியா வேர்கள் வெளியே வந்தா உங்க செடிய கண்டிப்பா ரீபாட்டிங், அதாவது பெரிய தொட்டிக்கு மாத்தணும். மார்ச் மாசம் ரீபாட்டிங் செய்யறதுக்கு சரியான நேரம். ரீபாட்டிங் செய்யும் போது செடிய பழைய தொட்டியில இருந்து மெதுவா வேர்கள் உடையாம எடுக்கணும். சுருண்டு போன வேர்களை லேசா பிரிச்சு விட்டு நாம தயார் செஞ்சு வச்சிருக்கிற புதிய மண் கலவை நிரப்பிய பெரிய தொட்டியில நடவு செய்யணும். நட்டதுக்கு அப்புறம் செடியை ஒரு 2-3 நாளைக்கு நேரடி வெயில்ல வைக்காம நிழலான இடத்துல வச்சு பராமரிக்கணும். இது செடி அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர உதவும். இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் செடிகளுக்கு சரியா தண்ணீர் ஊத்தணும். முதல் தடவை தண்ணீர் ஊத்தும்போது தொட்டியோட வடிகால் துவாரம் வழியா தண்ணி வெளியே வர்ற வரைக்கும் முழுமையா ஊத்தணும். அதுக்கப்புறம் மண்ணோட மேற்புறம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் தண்ணி ஊத்துனா போதும். அதிகமா தண்ணி ஊத்துனா வேர் அழுகல் நோய் வர வாய்ப்பிருக்கு. அதனால கவனமா இருங்க. வரப்போற கோடை காலத்துல இருந்து நம்ம செடிகளை காப்பாத்த ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் மூடாக்கு போடுவது, அதாவது மல்ச்சிங். காய்ந்த இலைகள், மரத்தூள் அல்லது தென்னை நார் கழிவுகளை வச்சு தொட்டியில இருக்கிற மண்ணோட மேற்புறத்தை மூடணும். இப்படி செய்யும்போது மண்ணுல இருக்கிற ஈரம் சீக்கிரமா ஆவியாகாது. மண்ணும் குளிர்ச்சியா இருக்கும். களை செடிகள் வளர்றதும் குறையும். இப்போ உங்க தோட்டம் அடுத்த கட்டத்துக்கு தயார். மார்ச் மாசத்துல கோடைக்கால காய்கறிகளான வெண்டை, கத்திரி, மிளகாய், தக்காளி, கீரை வகைகள் போன்றவற்றை விதைக்கலாம். அதே மாதிரி கோடை காலத்துல பூக்கக்கூடிய சூரியகாந்தி, செம்பருத்தி, வாடாமல்லி போன்ற செடிகளையும் நடவு செய்யலாம். நீங்க தயார் செஞ்ச வளமான மண்ணுல இந்த செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பா வளரும். இங்க நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு பொதுவான தவறு இருக்கு. இந்த மாதிரி இயற்கை உரங்கள் எல்லாம் போட்ட உடனே ரசாயன உரங்களை பயன்படுத்தக் கூடாது. ஏன்னா இயற்கை உரங்கள் மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை சிதைச்சு செடிகளுக்கு கொடுக்கும். இந்த நேரத்துல ரசாயன உரங்களை போட்டா அந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சிடும். அதனால குறைஞ்சது 20 நாட்களுக்கு ரசாயன உரங்களை தவிருங்கள். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், பொறுமை. நாம செஞ்ச இந்த வேலைகளோட பலன் ஒரே நாள்ல தெரியாது. செடிகள் மெதுவா புதிய துளிர்களை விடும், மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு சில வாரங்கள் ஆகலாம். அதனால பொறுமையா காத்திருந்து உங்க செடிகள்ல ஏற்படுற நல்ல மாற்றங்களை கவனிங்க. உங்க உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். பாத்தீங்களா நண்பர்களே, மார்ச் மாசத்துல செய்ய வேண்டிய அந்த ஒரே வேலை என்பது வெறும் ஒரு செயல் இல்ல. அது உங்க தோட்டத்துக்கான ஒரு முழுமையான புத்துணர்ச்சி சிகிச்சை. செடிகளை கவாத்து செய்யறதுல ஆரம்பிச்சு மண்ணை வளப்படுத்தி அடுத்த பருவத்துக்கு தயார் செய்யறது வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும்.
இந்த படிகளை நீங்க சரியா பின்பற்றினா வரப்போற கோடைக்காலம் முழுவதும் உங்க தோட்டம் பசுமையா பூக்கள் நிறைஞ்சு காய்கறிகளோட செழிப்பா இருக்கும்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க தோட்டத்துல மார்ச் மாசத்துல என்னென்ன வேலைகள் செய்வீங்க? உங்க அனுபவங்களை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க எல்லாரோட கமெண்ட்டையும் படிக்க நான் ஆவலா இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.